குட் மார்னிங். என்னடி இது? தலையில கிளிப்பு கூட போடாம பேய் மாதிரி உட்காந்துருக்க. தூங்கி எஞ்சி பார்க்கும்போது நானே பயந்து போயிட்டேன். ஆ, இருக்கும். உங்களுக்கு என்னை பார்த்தா பேய் மாதிரி தானே இருக்கும். என்னடி நிஜமாவே அப்படித்தான் இருக்கிற? சரி, உனக்கு என்ன இந்த வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? இங்கே வீடெல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனா போர் அடிக்குங்க. வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க அப்படித்தான். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோமா, எல்லாம் சரியாயிரும். நீ வேணும்னா வேலைக்கு ட்ரை பண்றியா? என்னது வேலைக்கா? ஏங்க என்னெல்லாம் வேலை பார்க்க முடியாது. நானே இங்க ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி தான் வந்திருக்கேன். நீங்க என்னன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே வேலைக்கு போங்கிறீங்க. அடியே என் செல்ல பொண்டாட்டி, நீ தான் வீட்டுக்குள்ளேயே இருந்தா போர் அடிக்குதுங்கிற. கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தா உனக்கும் நல்லா இருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்தா மாமியாவும் மருமகளும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. படிச்ச படிப்பை எதுக்கு வீணாக்கணும்? வேலைக்கு போனா உனக்கு தன்னம்பிக்கையா இருக்கும். பொம்பளைங்க வேலைக்கு போறது தன்னம்பிக்கையை கொடுக்கும். 4 பேரை பார்த்து பேசினா உனக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். அதெல்லாம் சரிதாங்க. ஆனா எனக்கு இப்ப வேலைக்கு போற எண்ணம் இல்லை. அப்புறமா வேலைக்கு போ விருப்பப்பட்டா சொல்றேன். சரிம்மா, ஓ இஷ்டம். 4 பேரை பார்த்தனா உன் மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். நீ வெளியே போயிட்டு வந்தா நேரம் போறதே உனக்கு தெரியாது. நான் வேற கம்பெனிக்கு போயிட்டேன்னா எனக்கு நேரமே இருக்காது. அதனாலதான் சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு எப்போ போகணும்னு தோணுதோ அப்ப நீ ட்ரை பண்ணு. சரிங்க. சரிம்மா, சீக்கிரமா எழும்பி குளிச்சுட்டு காஃபி குடிக்கிறதுக்கு வா. சரிங்க. நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு வாட்ச பொண்டாட்டி சரி கிடையாது. நீ வேலைக்கு போறனா ஆளா எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு உனக்கு டிஃபன் பண்ணி கொடுத்து காஃபி போட்டு கொடுக்கணும். நான் உனக்கு காலையிலே காஃபி கொடுத்துட்டேன். டிஃபன் பண்ணி கொடுத்தாச்சு. நீ சாப்பிட்டும் முடிச்சிட்ட. போற நேரத்துக்கு காஃபி குடிக்கிற. இன்னும் அவ எந்திரிச்சு வரல. மணி 8:45. இதுல என்ன தப்பு இருக்கு நான் சொல்றதுல? வீட்டுக்கு வந்த மருமக வேலையை கையில எடுத்துக்கிட்ட பிறகு மாமியாரு ரெஸ்ட் எடுப்பாங்க. இங்க எல்லாம் தலைகீழா இருக்கு. அம்மா விடுமா, வந்து 2 நாள் தானே ஆகுது. எல்லாம் சரியாயிரும். எதுவும் சரியாகாது. விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க. சும்மாவா சொல்லியிருக்காங்க? நீ என்ன சரியாயிரும் சரியாயிரும்னு பூசி மழுப்புற? நீ அவளை எழுப்பி விட்டுட்டு தானே வந்த. குளிச்சு முடிச்சு வர்றதுக்கு இம்புட்டு நேரமா? அம்மா, அவ இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கவளுக்கு கொஞ்சம் நாள் டைம் எடுக்குமா இந்த வீட்டுல உள்ள வேலைகள் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்கோமா. என்ன சொல்ற? என்ன சொல்ற? என்ன கதை பேசுற? வேத்து லோகத்துல இருந்தா வந்திருக்கா? என்ன திருநெல்வேலிக்கும் சென்னைக்கும் எம்பட்டு தூரம் இருக்கு? அங்க இருந்து வாக்கப்பட்டு வந்த பிள்ளைகள் எல்லாம் இங்க வீட்டுல வேலை செய்யறது இல்லையா? என்னமோ மகாராணிக்கு எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நாங்களா என்ன பண்ணோம்? கல்யாணம் முடிஞ்ச உடனே பொறுப்பு எங்க தலையில வந்துட்டு இந்த குடும்பம் தான் எங்க குடும்பம்னு நாங்க பொறுப்பை கையில எடுத்துக்கிட்டோம். நல்ல மருமகளா பேர் வாங்கணும்னு ஓடி ஓடி வேலை செஞ்சோம். ஆனா இவளை அப்படி ஓடி ஓடி எல்லாம் வேலை செய்ய சொல்லல. தான் புருஷனுக்கு காஃபி போட்டு கொடுக்கறது ஒரு தப்பா? அதையே இவளால செய்ய முடியலனா உனக்கு என்ன செய்வா? நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நீ விருப்பப்பட்டியேன்னு சொல்லி இவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா நான் இருக்கும் போதே இப்படி பண்றாளே, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ? எப்ப பார்த்தாலும் செல்போனை கையில தூக்கிக்கிட்டு என்னதான் சிரிப்பாளோ தெரியல. கெக்க புக்கனு. அப்போ வீட்டு வேலை செய்யாம செல்போனை தூக்கிக்கிட்டு 4 பூரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னா என்னத்துக்கு ஒன்னே கல்யாணம் கட்டிக்கிட்டா? ப்ளீஸ்மா, எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ. நான் அவகிட்ட பேசுறேன். என்ன பேசுவியோ ஏது பேசுவியோ எனக்கு தெரியாது. ஆனா அவ உனக்கு பணிவிட செய்யறது செய்யணும். அதை விட்டு போட்டு 10 மணிக்கு எந்திப்போம் 11 மணிக்கு கீழே வருவோம்னு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் நடக்கிறதே வேற. உனக்கு இன்னும் 2 நாள் தான் டைம். அதுக்குள்ளேயும் நான் நினைச்சபடி நினைச்ச மருமவளா அவ இந்த வீட்டுல இருக்கணும். உனக்கு ஒழுங்கா பொண்டாட்டியா நடந்துக்கணும். இல்ல நான் அவளை வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துருவேன். ஞாபகத்துல வச்சுக்க. ஏன் இப்படி நடந்துக்கிறா? அவளை கீழே வர சொல்லிட்டு தானே வந்தேன். நான் கீழே வந்தேன் 1 மணி நேரம் ஆகுது. என்ன பண்ணிட்டு இருக்கா இன்னும்? ஏய், என்னத்துக்கு காலங்கத்தால அவனை சத்தம் போடுற? அவனே பாவம். அவன் என்ன பண்ணுவான்? என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க?
அவன் வேலைக்கு போகணும். இவளுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்தா காலங்கத்தால அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்காம அவ இஷ்டத்துக்கு உறங்கிக்கிட்டு இருந்தானா எப்படி? ஏய், எல்லாம் சரியாயிரும், கொஞ்சம் பொறுமையா இரு. அவனை சத்தம் போட்டுட்டு இருக்காத. அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்கா, புதுசா இருக்கும், எல்லாம் சரியாயிரும், அமைதியா இரு. ஆமா, ஆனா ஊனா என்னையே குறை சொல்லுங்க. என்னடா கிளம்பிட்டியா? ஆமாப்பா, டைம் ஆயிட்டு, கிளம்பிட்டேன். போயிட்டு வரேன்ப்பா. ஏம்மா போயிட்டு வரேன். போயிட்டு வா. உன் பொண்டாட்டிக்காரி உன்னை வழி அனுப்ப கூட வரமாட்டாளா? மாலதி, மாலதி, எனக்கு டைம் ஆயிட்டு, கிளம்புறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. பார்த்தீங்களா, நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? புருஷக்காரன் வேலைக்கு போறான், உள்ள உட்காந்துக்கிட்டே போயிட்டு வாங்கங்கிறா. நல்ல மருமகளை பார்த்து தான் கெட்டிக்கிட்டு வந்தோம். எல்லாம் என் நேரம். ஏய், வாய மூடு, அறிவு கட்டுத்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காது. அவன் வேலைக்கு கிளம்புற நேரம், எல்லாரும் சேர்ந்து அவனை டார்ச்சர் பண்ணாதீங்க. அப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. அம்மா போயிட்டு வரேன். சரிப்பா, நீ போயிட்டு வா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா. அச்சச்சோ, போயிட்டாரா? க்ரீம் வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினைச்சனே. சரி, நான் கால் பண்ணி சொல்லிக்கிறேன். என்னம்மா இது, அவன் வேலைக்கு போறான், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிறான். நீ என்னன்னா அவன் கிளம்புற வரைக்கும் கீழே வராம அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன மாமா, வேலைக்கு தானே போறாரு, என்னமோ லண்டனுக்கு போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறான்னு? என்னமோ நான் தான் தப்பு பண்ற மாதிரி அப்பாவும் மவனும் என்கிட்ட சத்தம் போடுறீங்க. இப்ப புரியுதா? நாம அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுதுடி. இவன் பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சது நம்ம தப்புங்க. ஒத்த மகன் வாழ்க்கை இப்படி நாசமா போறத கண்ணால பார்க்க முடியல. அந்த வயிற்றுச்சல்ல தான் இப்படி பேசுறேன். உங்ககிட்டயே எப்படி பேசிட்டு போறா பாத்தீங்களா? லண்டனுக்கு போறதா இருந்தா தானே மகாராணி வழி அனுப்ப வருவாங்களாம். ஏன் வேலைக்கு போற புருஷனை வழி அனுப்ப மாட்டா போல? சரி விடுமா, அதையே பேசி பிரயோஜனம் இல்லை, பொறுமையே இரு. வேற என்ன பண்றது? உங்களுக்கு என்ன, நீங்க வேலைக்கு போயிருவியே, அவன் போயிருவான். நாலு புறம் இவளை கட்டிக்கிட்டு அழுறது எனக்கு தானே தொல்லையா இருக்கு. சரி, கொஞ்சம் பொறுமையே இரு, இல்லனா அவ அம்மாக்கு போனை போட்டு பேசுவோம். ஒரு வாரம் பொறுத்துக்க, என்ன நடக்குன்னு பாப்போம். சரி, நேரம் ஆயிட்டு, நீங்க கிளம்புங்க. போயிட்டு வரேன், ஜாக்கிரதையா இரு. சரிங்க. அம்மா, எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. நான் பேசுறது உனக்கு புரியுதா? ஏதாவது பேசுமா. ஏமா பேசவே மாட்டேங்கிற? என்ன அசோக்கு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன் பொண்டாட்டிக்காரி தான் இன்னும் ஒரே வீச்சத்துல இருக்கா. நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க கேமராவை ஆன் பண்ணுங்கம்மா. என்ன பார்த்து என்ன செய்ய போற? மொத பாக்குறவன் உன் பொண்டாட்டிய தானே பார்க்கணும். அவ உன்கிட்ட தனியா பேச விரும்புவா, நீ அவகிட்ட தனியா பேச விரும்புவ. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து தனியா பேசுங்க. போனை அவகிட்ட கொடுக்குறேன். நான், அப்பா, உன் அத்தை எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். நீயும் உடம்ப பார்த்துக்க, நேரத்துக்கு சரியா சாப்பிடு. என்ன வேலையில சேர்ந்துட்டியா? இதுதான் உங்க ஆபீஸா? ஆமாம்மா, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். அதான் சரி ஒரு ஃபோனை போட்டு உங்ககிட்ட பேசிடுமேன்னு ஃபோன் பண்ணேன். இல்ல, என்கிட்ட பேசுறதுக்கா போன் பண்ண? உன் பொண்டாட்டிக்காரிட்ட பேசுறதுக்கு போனை போட்டிருப்ப. நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. நல்லா இருக்கேன்டி. உன் கேமராவை ஆன் பண்ணு, நானும் உன்னை பார்க்கணும்ல. அத்தை, ஏன் இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க? நகர்ந்து போங்க, நான் அவர்கிட்ட தனியா பேசணும். பாத்தியால, பெத்தவ நானு, என்னைய பேச விடாம துரத்தி அடிக்கிறா. சரி சரி, நீ வேலைய பாரு. அம்மா ராத்திரிக்கு உன்கிட்ட பேசுறேன். உன் பொண்டாட்டி கிட்ட ஏதாவது தனியா பேசணும்னு பிரியப்படுவ, அவகிட்ட போனை கொடுக்குறேன். சரிம்மா. இங்க நான் வெளியே வந்துக்கிறேன். சரிடி, சாப்பிட்டியா? போறங்க. அவ எங்க சாப்பிடுறா? ஒழுங்கா சாப்பிட சொல்லு. சரிம்மா, அப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்க. சாயங்காலமா ஃபோன் பண்றேன். அத்தை, நான் ஒரு அரை மணி நேரத்துல வரேன். வெளியே போய் ஃபோன் பேசிட்டு வரேன். அம்மாடி, அரை மணி நேரம் போதுமா? தாராளமா 1 மணி நேரம் பேசு.
என் மவன் வேலை வெட்டி இல்லாம சும்மா தானே உட்காந்துருக்கான். அடியே 10 நிமிஷம் பேசிட்டு ராத்திரிக்கு போனை போட்டு பேசு. எங்களுக்கு தெரியும். நீ என்ன எந்த பதிலும் சொல்லாம இப்படி உட்கார்ந்துருக்கியே? மவா மருமவன்ட்ட பேசுறத பார்த்தா சந்தோஷமா இருக்கா? நித்யா நித்யாதான். நீங்க சீக்கிரமா சரியாயி அவகிட்ட பேசணும். உங்க மக சந்தோஷமா இருக்கிறத நீங்க பார்க்கணும். நித்யா நித்யா நல்லா இருக்கா? நீங்க சாப்பிடுறீங்களா? நாம ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வருவோம். சரி இருங்க, சுட சுட இட்லியை வச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்க என்ன. நித்யா மகா மேல எம்பிட்டு பாசம். உங்களுக்கு போய் இப்படி ஆனந்த நினைச்சா எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. இருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன்.